தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசத்தின் ஜனநாயக கட்டுமானங்களுக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளது. மாநிலங்களுக்குள்ள அதிகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்று விடுமானால் மீண்டும் ஒரு தேர்தல் நடக்குமா என்பதே சந்தேகத்துக்குரியதாகிவிடும். தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 2 மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு மாநிலங்களில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. ஆக தேர்தலில் அவர்களெல்லாம் முடக்கிவிட வேண்டும் என்பதற்கான அறிகுறிகளை தவிர வேறெதுவும் அல்ல. இதுவரை நமது நாட்டில் ஜனநாயக நெறிமுறைகள் நிலவ வேண்டும் என்பதற்காக அரசியல் சட்டம் அதற்குரிய பாதுகாப்புகளை செய்திருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்திற்கு மாறாகவே பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, காஷ்மீர் மாநிலத்திற்கு சில உரிமைகளை அளித்த 370வது பிரிவை நீக்கி காஷ்மீர் மாநிலத்தையே துண்டாடி மத்திய ஆட்சிக்கு உட்பட்ட 2 பிரதேசங்களாக அறிவித்தார்கள். இது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையிலே தெளிவான தீர்ப்பினை வழங்கி அந்த மாதிரி செய்தது தவறு, உடனடியாக அதை முன்பு போலவே மாற்றி அமைக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்துக்கு இன்றைக்கு ஏற்பட்ட கதி என்பது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரலாம். நாளைக்கு தமிழ்நாட்டை 2 பகுதிகளாக 3 பகுதிகளாக பிரிக்கலாம். எல்லா மாநிலங்களுக்கும் இந்த ஆபத்து இருக்கிறது. ஆகவேதான் இந்த தேர்தலில் ஜனநாயக நெறிமுறைகளை காக்க வேண்டுமானால் பாஜக கூட்டணியை முறியடித்தாக வேண்டும் என்ற நிலைமை பிறந்திருக்கிறது என்பதைத்தான் எங்களுடைய செயற்குழு தீர்மானம் எடுத்து காட்டியுள்ளது.